இப்போ பல பள்ளிகளில் கல்லூரிகளில் கூட நான் போகிற போது ஆசிரியர்கள் சொல்கிறாங்க படின்னு சொல்லவே பயமாக இருக்குன்றாங்க. எனக்கு தெரிந்த வரையில் டீச்சருடைய ஒரே வேலை படின்னு சொல்கிறது தான். படின்னு சொல்கிறதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க. படின்னு சொல்ல பயமாக இருக்குன்னு ஒரு டீச்சர் நம்ம சொல்லுது. ஏமா அதை சொல்லவே பயப்பட்டேன்? ஏன்னா உடனே அந்த பிள்ளைக்கு லெட்டர் எழுது, மன உளைச்சலாக இருக்கிறது. ஏன் ஏன்னா டீச்சர் படின்னு சொல்லிட்டாங்களாம். எங்கள் டீச்சர்லாம் எங்களை அடிச்சிருக்காங்க தெரியுமா? இங்கே இருக்கிற பிள்ளைகள்கிட்ட சொன்னால் நம்புவீங்க நீங்கள்? அடிச்சிருக்காங்க. அடினா உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடிலாம் கிடையாது. முட்டி போட வைப்பாங்க. முட்டி போடும்போது மணல் மேலே முட்டி போடணும். இப்போ இந்த மாதிரி இடத்துல முட்டி போட வச்சாங்கன்னா மணல் இல்லை, என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்களே ஒரு கூடையில் மணலை கொண்டு வரணும். போய் இங்கே வெளியில் மணல் இருக்குல்ல, நாங்களே ஒரு கூடையில் கொண்டு வந்து மணலை கொட்டி அது மேலே எங்களே முட்டி போட வைப்பாங்க. அப்புறம் கிளாஸில் வந்து அடிக்கிறதுக்காக கை நீட்ட சொல்லுவாங்க. கையை நீட்டுமா ஸ்கேல் எடு, ஸ்கேல் எடு. நாங்கள் எல்லாம் ஸ்கேலில் இங்கே பெஞ்சு கீழே வச்சுருப்போம். ஸ்கேல் இல்லை மிஸ். சரிப்பா மரத்துலேருந்து அந்த இதை உடச்சிட்டு வாம்பாங்க. நாங்களே போய் உடச்சிட்டு வரோம். எதுக்கு எங்களை அடிக்க? எவ்வளோ லூஸாக இருந்தால் நாங்கள் அப்பெல்லாம் இருந்திருப்போம் பாருங்கள். அப்புறம் மிஸ் அடிக்கிற போது கை அப்படி பின்னாடி இழுப்போம்ல, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில். ஒருத்தர் அடிக்காத அப்படின்னு இப்படி பண்ணால் கண்ணை மூடுற மாதிரி கையை இழுப்போம். அதுக்கு 2 தடவை கூடுதல் அடிப்பாங்க. நான் அடிக்கிறேன், நீ கையை இழுக்கிறேன். அப்புறம் சில சமயம் அடிச்சு அவங்களுக்கு கை வலிக்கும். உடனே நல்லா படிக்கிற பிள்ளைய கூட நம்மளை கொட்ட சொல்லுவாங்க. அந்த பிள்ளை தான் நாட்டு என் கிளாஸ்மேட் தானே, நான் கொட்டலாமான்னு யோசிக்கும். அதனால டொங்கு டொங்கு கொட்டுறோம். இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை என்னன்னா, நாங்கள் இதை போய் வீட்டில் சொல்லவே மாட்டோம். இங்கே இருக்கிற பிள்ளைங்க நம்புவீங்களா நீங்கள்? வீட்டில் போய் சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறீங்க? வீட்டில் வேற அடிப்பாங்க. எங்கள் அப்பா இத்தனைக்கு ஹெட் மாஸ்டர். அவர் சொல்லுவார், உன் டீச்சர் அடிக்கிற மாதிரி நீ தவறு செய்தாயா அப்படி அவர் 2 அடிப்பார். அதனால கீழே விழுந்தா வீட்டில் சொல்ல மாட்டோம். கீழே விழுந்தா நாங்களே காயத்தில் எச்ச துப்பி பேப்பரை ஓடிட்டு திரும்ப ஓட வேண்டியது. இத்தனைக்கு பிடி மிஸ் தான் ஓட சொல்லும். அப்போவே நாங்கள் சொல்லுவோம், மிஸ் ஓட முடியாது மிஸ், 5 ரவுண்ட் ஓடு. ஓடி கீழே விழுந்து காயம்பட்டால் வீட்டில் போய் சொல்ல மாட்டோம். நாங்களே எச்சு துப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி நடந்து வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி அதை செஞ்சிருவீங்க நீங்கள். உடனே அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மா பாட்டி தாத்தா அப்புறம் ஃபோன் பண்ணி ஊர்லேருந்து மாமா மாமியை வரவழைக்கிறாங்க. அப்புறம் எதிர் வீட்டு ஆயா, பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வருது. எங்கள் பிள்ளையை நீங்கள் அடித்தீர்கள். அடிக்கவே இல்லை, இன்னும் கையை தான் தூக்கியிருக்கு அந்த மிஸ்ஸு. கையெல்லாம் தூக்காதீங்க, நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்கன்றாங்க. பொறுப்பு நிறைய இருந்தது, அதற்கான சுதந்திரமும் அவர்களுக்கு இருந்தது. இப்போ நான் வந்து என்னுடைய 2வது மகளை வந்து ஸ்கூல்லேருந்து போய் ஒரு நாள் கூட நான் அழைச்சிட்டு வந்ததே கிடையாது. ஏன்னா நான் ஆஃபீஸில் இருப்பேன். ஸ்கூல் விடுற நேரத்தில் என்னால் போய் அழைச்சிட்டு வர முடியாது. அதனால் ஓட்டுநரையோ இல்லை ஆட்டோக்காரரோ தான் போய் அழைச்சிட்டு வருவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு லீவ் கிடச்சிதுன்னா நான் ஸ்கூல் வாசலில் நிற்பேன். எனக்கு அந்த இப்போ என் பொண்ணு கல்லூரிக்கு போய் வெளிநாட்டில் படிச்சுட்ருக்கா. ஆனால் அந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியல. சின்ன கேட்டு, அந்த கேட் வாசலில் அம்மாக்கள்லாம் குழுமி இருப்பாங்க, பிள்ளைங்க வரைச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போ போய் நிற்கணும். ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போயிடணும். நம்ம ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே போய் அந்த கேட் வாசலில் நான் என்றைக்காவது ஒரு நாள் போய் நிற்பேன். என்னோட மகளுடைய வகுப்பில் படிக்கிற அவளோட தோழிகளினுடைய அம்மாக்கள்லாம் பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. அவங்களாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிப்பாங்க. ஏய், இந்த சாப்டர் 5ல் 6Bக்கு என்ன ஆன்சர்னு ஒரு அம்மா கேட்கும். எனக்கு சாப்டர் 5 என்னன்னு தெரியாது. இவ்வளோ தூரம் இப்போ அப்பா அம்மா சில சமயம் சேர்ந்தே படிக்குது. அந்த அளவு அந்த அம்மா தன்னோட +2ல் படிச்சிருந்தா ஸ்டேட் ஃபஸ்ட்டே வாங்கியிருக்கோம். அப்போல்லாம் படிக்காம பிள்ளையோட சேர்ந்தே படிக்குது. எங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதில் தண்ணி தெளித்து எழுப்பி என்னன்னா மகளுக்கு +2 கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்ஸ் அன்னைக்கு. அவளுக்கு என்ன சால்ட்டு வந்ததோன்னு இந்த அம்மா மயக்கம் போட்டு வந்துருச்சு. நீ மயக்கம் போட்டு விழுந்தால் அவளுக்கு காப்பர் சல்ஃபேட் வருமா? பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்பா அம்மாக்கள் ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க, இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் அவங்க இன்வால்வ் ஆகவே முடியறதில்லைன்னா பிள்ளைகள் விடுவதில்லை. என்னடா படிச்சுக்கிட்டே இருக்க, ராத்திரியில் 12 மணிக்கு என்னடா பேசுகிற, உனக்கு புரியுமா? நான் என் ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிளாட் எக்ஸாமை பற்றி. கிளாட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுடா. அப்போ சும்மா இருன்றான். அவன் கிளாட்டை தான் டிஸ்கஸ் பண்ணுறானோ எதை டிஸ்கஸ் பண்ணுற யாருக்கு தெரியும்? அப்போ இது எல்லாமே முன்பு இருந்தது போல சிறப்பாக இல்லை என்று நான் சொல்லவில்லை. முன்பு இருந்ததை போல இன்றைக்கு இருக்க முடியாது என்பதை நான் சொல்லுகின்றேன். அப்போ பெற்றோராக, ஆசிரியராக, நிர்வாகத்தை சார்ந்தவர்களாக
அல்லது மாணவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு நாம் தயாராக வேண்டும். மாற்றங்களை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு உதாரணம் சொல்லிட்டா, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், பெற்றோர்கள் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு எஜுகேஷனை பத்தி பேசுற எல்லாருமே சாட் ஜிபிடி பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உடனே சாட் ஜிபிடி வந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, இனிமே பசங்களுக்கு ஹோம்ஒர்க்கே அதுவே பண்ணிடும். வீட்டில் சாட் ஜிபிடி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, மிஸ் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நீங்க உட்காந்து கஷ்டப்படல, இப்பவே நீங்க கஷ்டப்பட்டு எழுதுறது இல்ல, கூகுளை பார்த்து அதை கட் பேஸ்ட் தான் பண்றீங்க, அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு இருக்காதான். போற போக்கில் சாட் ஜிபிடியில் எங்க மிஸ் வேலை இல்லாம சர் சி வி ராமன் எஃபெக்ட் பத்தி ஒரு எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டா அதுவே எழுதிடும். நீங்க அடுத்த நாள் அதை சப்மிட் பண்ணலாம். இப்போ இனிமே மாணவர்கள் இதை பார்த்தே ஹோம்ஒர்க் பண்ணிடுவாங்க. அப்போ அவர்கள் தானா பண்ணாங்களா, சாட் ஜிபிடி தான் இது செஞ்சிருக்கா என்பதை நீங்கள் ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், உடனே நம்மளால என்ன செய்யலாம்? நடுத்தருவில் போய் உட்காந்து சாட் ஜிபிடியை தடை செய் போராடினா போயிடுமா? அது போகாது. நாம 2 வருஷம் முன்னாடி மட்டும் ஃபோனை பார்த்து குன்றுவேன் ஒன்று, தொலைச்சிருவேன் ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். கொரோனா வந்த பிறகு நாமே ஆன்லைன் கிளாஸுக்காக ஃபோனை வாங்கி கொடுத்தோம். ஆன்லைன் கிளாஸ் பிள்ளைங்க அட்டன் பண்ணாங்களா எனக்கு தெரியாது, பெற்றோர்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. உடனே மிஸ் பாடணும், அதுவே பாவம் ஆன்லைனில் கிளாஸ் நடத்தி பழக்கம் இல்லை, தட்டு மாதிரி நடத்துது மிஸ். அப்போ தான் லாகின் பண்ணியிருக்கான், வருண் வருண் ரேஸ் யுவர் ஹேண்ட், லாகின் ஆயிருக்கான். ஆனால் ஆளை காணும். வருண் வேர் ஆர் யூ, ரேஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னா ஒரு கை இப்படி பார்த்தா ரொம்ப பாட்டி கையா இருக்கு. வருண் இவ்வளோ பார்த்தா வருணோட பாட்டி லாகின் பண்ணிருக்கு. வருண் எங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். சில பேர் ஆன்லைன் கிளாஸ்ல சில அம்மா பல் தேய்க்குது பிள்ளைகளுக்கு, சிலது பரோட்டா ஊட்டுது. இந்த டீச்சருக்கு கொடுமை பாருங்க, காலத்தினோட கொடுமை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் அம்மா வேறு சண்டைக்கு வரும், ரொம்ப நேரமாக என் பையன் கை தூக்கிக்கிட்டே இருக்கா, நீங்கள் கவனிக்கவே இல்லை, ஏமா எனக்கே கண்ணு தெரியாதுல்ல. இப்போ நாம ஃபோனை கொடுத்துட்டோம், இனிமேல் ஃபோன்லேருந்து எப்படி பிள்ளைகளை பிரிக்க போகிறீர்கள் சொல்லுங்கள் எனக்கு. நாம தானே ஃபோனை கொடுத்தோம், அதுவும் ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி பிள்ளைகளை ஃபோன்லேருந்து எப்படி பிரிக்க போகிறோம்? நாம் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கோம், அவன் என்ன பார்த்துட்டு இருக்கா, நமக்கு பயமாக இருக்கு. நல்ல விஷயத்தை கூட பார்க்கலாம், நம்ம பிள்ளைகள் தவறானவர்களே அல்ல, நல்ல பிள்ளைங்க தானே, ஆனால் நமக்கு பயமாக இருக்கு. என்னடா பார்க்குறேன்னோட டப்புன்னு ஆஃப் பண்ணிடும். ஆசிரியர்களுடைய பணி என்ன? உங்கள் பிள்ளைகளிடம் இருக்கிற தனித்திறமை என்ன என்று கண்டுபிடித்து அந்த துறையில் அந்த பிள்ளைகளை ஊக்குவிப்பது தான் ஆசிரியர்களுடைய பணியாக எதிர்காலத்தில் இருக்க போகிறது. இதை முன்னாடி டீச்சர் செய்யலையான செஞ்சாங்க, எங்கள் டீச்சரே செஞ்சுருக்காங்க. நான் 5ஆம் வகுப்பில் படிக்கிற போது என்னுடைய ஆசிரியர் ஒருவர் தான் எனக்குள்ளே ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தார். எனக்கு அது தெரியாது, எனக்கு அது தெரியவே தெரியாது. நான் கிளாஸில் உட்காந்தாக்கா முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலைக்கு நேராக என் தலையை வச்சுப்பேன். நான் எதுக்கு? நம்மளை மிஸ் பார்த்து எந்த கேள்வியும் கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக நேராக அந்த தலைக்கு ஸ்ட்ரெயிட்டாக என் தலையை வச்சு அப்படியே இருப்பேன். ஏ எந்திரி அப்படின்னா அப்படியே இருப்பேன். பின்னாடி திரும்ப என்ன கேட்கலையா, பின்னாடி யாரே கேட்குறாங்க, ஏ நீ தான் எந்திரி, ஹேமா தங்க எந்திரி. எங்கள் அக்கா பேர் ஹேமா. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், இந்த வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? நம்ம அக்கா படித்த ஸ்கூலில் நம்ம படிக்கிறோம், இல்லை நம்ம அண்ணா படித்த ஸ்கூலில் நம்ம படிக்கிறோம். இதை விட கொடுமை எதுவும். அதுவும் உங்களுக்கெல்லாம் அது யூனிஃபார்ம்லாம், எங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கூட அக்கா போட்ட யூனிஃபார்ம் தான், அதே யூனிஃபார்ம் தான், புக்கு அதே புக். ஏன்னா புக்கே மாற்ற மாட்டாங்க, 10 வருஷம் ஒரே புக் தான் இருக்கும். எல்லா புக்குலையும் கொட்டையாக கே ஹேமான்னு பேர் எழுதி வச்சிருப்பான். நான் அது மேலே எச்சு துப்பி ரப்பரால் அழிச்சு கே பாரதின்னு எழுதுறதுக்குள்ள படாத பாடுபடுவேன். அது அவன் நல்ல படிப்பா நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டான். அதனால டீச்சர்லாம் கொட்டுவாங்க, ஹேமா தங்கையா நீ, ஹேமா தங்கையா நீ. எனக்கு அவள் ஸ்கூலை விட்டு போனால் போகிறோன்னு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நாங்கள் அதை அந்த சூழலில் வசித்த போது எங்கள் டீச்சருக்கு எனக்குள்ள ஒரு பேச்சாளர் இருந்தது தெரிய வந்தது. எங்கள் அக்காவுக்கு தெரியல, எங்கள் அப்பாவே ஒரு தலைமை ஆசிரியர், அவருக்கு தெரியல. எங்கள் அம்மா அந்த காலத்தில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட், அவங்களுக்கு தெரியல. முக்கியமாக எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் டீச்சர் எழுந்துக்க சொல்லாமல் இருக்கிறதுக்காகவே நான் எச்சரிக்கையாக எப்பவுமே இருப்பேன். நீ எந்திரி எந்திரி, நீ தான் ஹேமா தங்க எந்திரி. நானா மிஸ் நீ தான் எந்திரி, நீ அடுத்த மண்டே பேசணும். அதெல்லாம் எனக்கெல்லாம் பேச வராது. கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கேன், கிளாஸில் பேசுவேன் மிஸ், ஸ்டேஜ்லலாம் பேச்சு வராது. உனக்கு பேச்சு வராது, கிளாஸில் ஓயாமல் பேசுகிற நீ, கிளாஸில் பேசுவேன் மிஸ், ஸ்டேஜில் பேச வராது. எங்கள் ஸ்கூலில் என்ன ரூல்னா பேப்பர் வச்சு பேசக்கூடாது. சில பிள்ளைங்க சில பள்ளியில் பார்த்து அப்படியே படிக்கிறாங்களே, எங்கள் ஸ்கூலில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேஜில் ஏறி 3 நிமிஷம் பேசணும், ஆனால் பேப்பர் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு வராது மிஸ், கொன்றுவேன் போ. வழக்கம் போல் தான், வீட்டில் போய் சொல்ல முடியாதுன்னு அப்பா வேறு அடிப்பார். உடனே ஸ்பீச்செல்லாம் மனப்பாடம் பண்ணி இங்கே முதல் லைனே மறந்து போயிட்டேன். என் பேர் கே பாரதி, அதுவே வரல. எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் கீழே இறக்கிட்டாங்க. இந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, அடுத்த வாரமும் நீ தான் பேசணுன்ட்டாங்க. போன வாரமே அவமானப்படுது, உங்களுக்கு போறாதா? ஒவ்வொரு வாரமும் நான் அவமானம் பண்ணுமா? இதெல்லாம் சொல்ல முடியாது, மனசுக்குள்ள நினைச்சுங்க. இந்த காலத்து பிள்ளையா தான் சொல்லுது. ஆனால் ஒரு பையன் பார்த்தீங்களா யூடியூப்ல
மொதல் கிளாஸ் இல்லை, எல்கேஜி டீச்சர் ஆ போட சொல்லி கொடுத்துருவா. இவன் ஏதோ ஒன்று போட்டுட்டு வந்திருக்கான். இது ஆவே இல்லைடான்ற, இதையே ஆவா வச்சுக்கிட்டா என்னன்னு கேட்குறான். பார்த்தீங்களா இல்லையா அந்த யூடியூபை? இந்த டீச்சர் சொல்ல இப்படி போடக்கூடாதுடா, நான் போட்ட மாதிரி போடு, இது இந்த ஆவே நல்லா தான் இருக்கு டீச்சர் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். கடவுளே இவங்க தொல்லை பொறுக்க முடியலன்றான். யார் சொல்லணும் அதை? டீச்சர் சொல்லணும். பையன் சொல்லிட்டு இருக்கான், கடவுளே இவங்க தொல்லை பொறுக்கவே முடியலன்னு. புது ஆவையே உருவாக்கிட்டான். இப்போ தான் அவனுக்கு 5 வயசு. இவன்லாம் +2க்கு வந்தால் என்னென்ன செய்வான்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. இப்போ அன்றைக்கி அதெல்லாம் பாசிபிளே இல்லை. டீச்சர் வந்து தலையில் கொட்டி நீ அடுத்த வாரம் பேசுகிற, 7 வாரம் பேசினேங்க. ஒவ்வொரு முறையும் மறந்து போய் அவமானப்பட்டு, நான் எங்கேயா ஸ்கூலில் தண்ணி, அப்போல்லாம் தண்ணிலாம் டேப்பில் தானே நம்ம அப்படியே குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் பிள்ளைங்களே இவ தாண்டி ஒவ்வொரு வாரமும் ஸ்டேஜில் மறந்து இறங்குவா. ஆனால் அந்த 7 வாரம் பேசினது தான் என்னோட வாழ்க்கையில் பேச்சாளர் ஆவதற்கு முதல் படியாக இருந்தது.